கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த வேலையை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவ சமுதாயத்திலே கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அநேகர் யூடியூப் மூலியமாகவும் அநேக வார்த்தைகள் மூலிமா பேசிக்கொண்டிருக்கிறார்கள், மேடையில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவ சமுதாயத்தில் நிறைய விசுவாச மக்கள்லாம் ஊழியக்காரெலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு கொண்டிருக்காங்க. அதெல்லாம் சரிப்படுத்தணும், சீர்படுத்தணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே மேடையில் பேசிட்டு அப்படியே போகக்கூடாது. கோடிக்கணக்கான ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் சகோதரன் கஷ்டப்படும் போது அதெல்லாம் பார்த்துக்கூடாது. அதான் நீங்கள் அடிப்படையான காரியத்தை மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கார்கள் கிறிஸ்துவ மக்கள். அவங்களெல்லாம் இந்த கோடிக்கணக்கில் பணம் வச்சுங்கிற ஊழியக்காரங்க அவங்களாம் சந்தித்து அவங்களாம் உதவி செய்யணும். ஆகவே அதான் கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்று. கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாமல் போனால் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவா என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே கர்த்தர் கொடுத்துனே இருப்பார். கர்த்தர் எது கொடுத்துருக்காரோ நியாயமானபடி சிரமப்படுறாங்க கஷ்டப்படுறவங்கள விசுவாச மக்கள் அவங்களாம் உதவி செய்யுங்க. கடனில் அகப்பட்டுக்கிறாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு ஆசீர்வதிக்கிறார்ல, அதை எடுத்து கொடுங்க. சின்ன கடன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரிய கடன் இல்லை, ஒரு சின்ன கடன்லாம் கிறிஸ்துவ மக்கள் மத்தியில் ஊழியக்காரங்க நீங்கள் செய்யணும். அப்போ தான் கிறிஸ்துவ சமுதாயம் வளர்ச்சி அடையும். அதை விட்டுட்டு ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க, முழங்காலுக்கு ஜெபம் பண்ணுங்க. அதே ஜெபம் பண்ணி தான் இருக்காங்க. அதாவது எல்லாம் கன்வெர்ட் ஆகிருக்காங்க. நீங்கள்லாம் கிறிஸ்துவ சமுதாயத்தை 2-3 தலைமுறை 4-5 தலைமுறை வந்துட்டீங்க. உங்களுக்கு தெரியாது. முதல்ல கன்வெர்ட் ஆகிறவங்க கதி உங்களுக்கு தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் அப்பா கிறிஸ்துவனாக இருந்திருப்பார், உங்கள் தாத்தா கிறிஸ்துவனாக இருந்திருப்பார்.